எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். குட்டி வீடியோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நம்ம பிறந்த குட்டி எல்லாத்தையும் காட்டுங்கன்ட்டு. இதோ இன்னைக்கு காட்டுறேன் நம்ம பசங்களை எப்படி இருக்கா நீங்களே பாருங்க. முதல்ல பனைமர மகன் இருந்தாங்க. பனைமர மகன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? சேட்டை பயில ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. 1.5 மாதம் கிட்ட வேற போகுது. இது நம்ம புளிய மர மகன் கரெக்டாக வளர்ந்தாங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. கரெக்டாக கொம்பெங்கலர் இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் வருது. இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன். இரு வரண்டா ஏத்த அப்படியே இருக்கானா? நம்ம அப்படியே கொம்பனோட கலர் அப்படியே கொஞ்சம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வேறு யார் முக்கியமான அந்த கருவாச்சி ஒருத்தர் இருக்காம பாரு. சேட்டைக்கார பையன் இருக்காம பாரு. என்ன கருவாச்சி சேட்டைங்க. இப்போ கூட பிறந்தவ தான் அந்த இருக்கா தண்ணி குடிக்கிறடா பயவுள்ள இவ பொட்டைக்குட்டி. அது கடா குட்டி. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருசாமன் உள்ள. இவன் கொஞ்சம் நல்லா பால் குடித்து இறக்கடிச்சு நல்லா இவன் கொஞ்சம் இதை ஒத்த குட்டினால வளர்ந்துட்டேன். திருசா பரவாயில்ல, கொஞ்சம் ஒத்த குட்டினால நல்லா தேத்திட்டா. இது யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம நண்டோட மூலிமுக ஆத்தே பயம் வந்து உள்ளே போகுது. இது அந்த கடா குட்டிங்க. 2 நண்டுக்கு பிறந்தது. 2 எப்படி இருக்கு வந்தியா பயம் உள்ள. இது கொஞ்சம் கடா குட்டினால தேர்ந்துருச்சு. அவள் கொஞ்சம் பொட்டை குட்டினால இப்போ தாங்க லைட்டாக தப்பி ஓடி பிடிச்ச ஒரு சரியான பொட்டை விடுவாங்க. எப்படி இருந்தா இப்போ எப்படி பார்த்தீங்களா? ஆத்தே தொடக்கூடாது, அப்படியே தொடக்கூடாது. தொட்டால் ஒரு அப்படியே அது ஒரு இதாகவே ஆயிடுச்சு பயவில்லை. காதை பார்த்தீங்களா? காது செம்ம டிசைனாக இருக்குது பயவுள்ளைக்கு. இது 2 யாருன்னா நம்ம பூச்சியோட பிள்ளைங்க. இது அந்த கடா குட்டி பயவுள்ள. கொஞ்சம் கடா குட்டி மட்டும் எப்போயுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடுது. இது அந்த பொட்டை குட்டி. இது நம்ம இந்த கலரில் இருக்கா? அப்படியே லைட்டாக அந்த செம்பூர் கலர் லைட்டாக இதாக இருக்குங்க. பரவாயில்ல, இவன் கொஞ்சம் இதாகவே ஆகிட்டா. இது அங்கே நம்ம சின்ன வளர்ச்சி குட்டி இந்த கடா. இப்போ பால் குடிச்சு என்னன்னு தெரியலங்க, தலைமாறுறா. குட்டி வந்து பிறந்த குட்டிக்கு அதிகமாக வர்ற நோய் இந்த தலைமாறு தடுமாறி விழுகும். அது காரணம் மண்ணு தின்றுக்கணும், இல்லாட்டி பால் அதிகமாக குடிச்சாலும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மண்ணு தான் தின்றுப்பா. பார்த்தீங்களா சேட்டையை பார்த்தியா? பண்ண மரமாக நல்லா எக்க போகிறான். என்னடா வீடெல்லாம் அளக்கிறியா? நல்லா போஸ்ட் முறை அளக்க, வீடு அளக்க நீயும் அவனும் 2 பேரும். இவளுக்கு அந்த டானிக்கை கொடுத்துருக்கேன். பார்ப்போம் கொஞ்சமாக தேறி வர்றா. மண்ணு தான் எப்படியே தின்றுங்க. மண்ணை மட்டும் தின்ன விடாமல் மட்டும் வைக்கணுங்க. முக்கியமாக சிமெண்ட்டு. அந்த மாதிரி சிமெண்ட்டில் குட்டிகளை போடவே கூடாது. அது ரொம்ப ஆபத்து. விழுந்துடாதீங்களா, ஓடி பிடிச்சி விளாட்றேன்ட்டு. இங்கிட்ட 2 கருவச்சி மகன் 2 தண்ணி குடிச்சு அப்போ அது பாருங்க நிறையா அவனை எக்கு போகிறானா கரெக்டாக பண்ணம்புற குரூப்பெல்லாம் கரெக்டாக எக்கு போடுறாங்களா? எக்கு போட்டு வருவாங்க. இது யாருன்னு பார்த்தீங்களா? கடைசியில் யாத்தை உன்னை தாண்டி நீ தாண்டி முதல் பிறத்துவேன் சிக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஓட்டம் பிடிச்சி ஓடுவாங்க. வரேன். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரடியோட பிள்ளை எப்படி இருக்குன்னு கிடைக்க. எப்படி பயப்புள்ள பாட்டு சூட்டிப்பு அப்படியே கையில் சிக்காது. நல்லா ஓடி ஆடி பரவாயில்ல வெடிப்பாயிருச்சு. எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. கரெக்டாக அந்த எலும்புகளும் மறைஞ்சிச்சா இதாங்க. ஆனால் குரமாத்த குட்டி கிடையாது, வளர்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. சூப்பர் ஆகிடுச்சுங்க. பால் கொடுத்து கரடி பயவில்லை காப்பாற்றி விட்டா. பயவில்லைய கரடி பேர் சொல்லிட்டான். கரடிக்கு ஒரு வாரிசு வந்துச்சு. நீ கரடி வாரிசு. இது நம்ம வட்டச்செயலாளர் வண்டு முருகன் வரிக்குதிரையோட பிள்ளை. அப்படியே அந்த வெள்ளிக்கண்ணு வச்சுருக்கேன்னா பயவில்லை பார்த்தால் தெரியுற முகத்தை கட்டுறா. அப்படியே அதே இருக்கேன். சுத்த கருப்பு தான். அப்படியே கொஞ்சம் பால் இல்லாமல் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் பால் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இதாகவே இருந்தியா. பால் கொஞ்சம் மேமே வருது. என்னடா பண்ண மரம் மகன் நடக்கும்போது பார்த்தீங்களா? அந்த தலைமரம் அந்த தலைமரக்கூடாதுங்க. சின்ன வளர்ச்சி மகன் நான் பார்த்தீங்களா? தலைமராலா இந்த எப்படி ஸ்பீடாக இருந்தா அந்த மண்ணு தான் காரணம். டானிக்கை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் தெளிஞ்சிக்கிட்டே வர்றா. கொஞ்சம் அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் குட்டி பாதிப்பு ஆயிருங்க. டானிக்கை கரெக்டாக கொடுத்துடணும். மண்ணு தான் எப்படியோ தின்றுறது பயவில். போதுண்டி கருவாச்சி மகளே, தண்ணி எங்களுக்கு குடித்தது போதும். ரொம்ப தண்ணியாக குடிச்சு தெரியாத தண்ணி அவ்வளோதாக இருக்குதா? பரவாயில்ல. அவங்களே எல்லாமே குடிச்சு ஒருத்தனை 10 ஒருத்தவங்க குடிச்சு பழகிட்டாங்க. சரி எல்லாம் தூங்க வாங்க, நம்ம மேய்ச்சல் கிளம்புவோம். நான் மேய்ச்சலுக்கு வர்றியா கரடி மகளே? அண்டே நேற்று நல்ல மேட்சை கிடச்சி. இன்றைக்கி பயப்புள்ள வேறு வழி இல்லை. இந்த பட்டை இருக்குது தாண்டி நீங்கள் கிடைக்கணும். அக்சஸ் பண்ணுங்க. பாருங்க அக்னிக்கு ரோஸ் பண்ணிக்கு சண்டை வந்துக்கு இருக்குது. எதிர்த்து முட்டுறாங்க அக்னி. ஆத்தடியாத்தான் எப்படி முட்டுறாங்க. இப்போ போய் அவளை மிரட்டி வைக்கிறியா? இவன் தான் மூத்தவன். பயப்புள்ள இப்போ தான் பிறந்துவ. அவள் கொஞ்சம் வளர்ந்துருக்காண்டு அவனை முட்டி பழகிறான். இன்றைக்கி என்னமோ வெயில் அடிக்காமல் இருக்குங்க. நல்லா அப்படியே கிளைமேட் காலையிலேருந்து இப்படியே தான் இருக்குது. நல்லா நின்று போய் வாங்கி அப்படியே நேராக போய் வயக்காட்டு போயிட்டு தண்ணி கொஞ்ச நேரம் விட்டுட்டு இன்றைக்கி விட்டு போகல. இங்கேயே மதியமே நீ சாப்பாடு கொண்டு வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டு வழக்கம் போல் நம்ம ஷிஃப்ட்டு தான் சிங்கிள் ஷிஃப்ட் ஆகி 4 மணிக்கு தோட்டத்தை பக்கம் வைக்கிறோம். அது வரைக்கும் இவங்கள நிப்பாட்டி வைக்கணும். வைக்க மாட்டாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சவுக்கை நோக்கி வந்துட்டோம். அந்த இருக்கா சவுக்கை கிட்ட வந்துட்டாங்க. இங்கிட்ட ஒன்றுமே இல்லையே. அங்கிட்டாவது நல்லா கொஞ்சமாக அது பட்டை கிடச்சிச்சு. இங்கே கொடி கூட அந்த காஞ்சது கூட இல்லையாங்க. அது கூட எல்லாம் போச்சு. காஞ்சது கூட தான் பசங்க கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது கூட எங்கே ஒன்றும் இல்லையே. மிஸ்டர் சுப்புத்தாய் என்ன பண்ணுறீங்க? ஆவாரம் செடி சாப்பிட்றீங்களா? சுகருக்கு நல்லது.
இப்போ இருந்தே சாப்பிடுங்க. சுகர் பிபி ப்ரெஷர் எதுவும் வராது. நல்லா செடி. இது ஒன்று தான் உனக்கு பச்சையாக தெரியுது. என்ன சிப்பு தையே எங்கே உன மூலி பையனை காணாம தம்பியே? இந்தா வாங்கிக்க கருத்தவனா. பயவில் மேலே பாசம் வருதான்னு பார்ப்போமா? உன்னை தூக்கிட்டு போனால் பயவில் தெனாவட்டு கத்துறாலும் தெனாவட்டு. இந்தா கருத்தவனை தூக்கிட்டு போகிறேன். இந்தா தூக்கிட்டு போகிறேன். டி இங்கே வர தெனாவட்டு. யாத்தையம்மா கடத்தி போறியாம்மா? அந்த தூக்கிட்டு போகிறேன். ஏத்தே அவன் பார்க்க மாட்டேறான். உன் மேலே பாசமே இல்லை. போ உன்னை கண்டுக்கவே மாட்டேன்றாளே. அவார்டு வெயிற அவனை மறந்துட்டா போ. நேற்று மேட்சில் நினச்சிக்கிட்டு ஒரு தலையை குனியவே இல்லை. அந்த மேட்சில் நினப்பில் இருக்காங்க. போய் வயக்காடு வரைக்கும் முட்டிட்டு தான் திரும்ப இவளை போய் ஒரு முட்டை விட்டு தண்ணியை லைட்டாக குடிக்க விட்டு அப்படியே அங்கிட்டு முள்ளுகளே வெட்டினாங்கன்னா அந்த 2 கொடியே திங்க விடுவோம். வேறு பிளானு இல்லை. என்ன செய்ய? நம்ம அங்கவையை காட்டுங்க நீங்கள். நம்ம அங்கவையெல்லாம் குட்டி போகிற ஸ்டேஜ். இவளுக்கெல்லாம் காலையில் நேற்று மாதிரி ஒரு பச்சை காட்டணும். சாயந்தரமும் இதே மாதிரி ஒரு பச்சை காட்டினா தான் இவ்வளோ குட்டி போகிறதுக்கு. இவ்வளோ இந்த மாதம் தான் போடுறது, ஆடி மாதம். என்ன செய்ய? இவளுக்கும் மேட்செல்லாம் போச்சு. நல்லா குட்டி வளர்ப்பாங்க. பால் ஒரு குட்டி போட்டாலும் அறுத்து வளர்ப்பாங்க. அங்கவை பரவாயில்ல. கரெக்டாக இவ்வளோ மாதிரி அந்த பெண் குயின். ஆனால் பெண் குயின் சேட்டை பண்ணுறோம். மகரம்பா சேட்டை பண்ணுறா. நீ எப்படி அமைதியாக இருக்க? எப்படி கிட்ட வான்னு கூப்பிட்டா வர்ற? அவள் அப்படி கிடையாது. அவள் சேட்டை ஊரில் இருக்க சேட்டை தான் பண்ணுறா. இப்போ எங்கிட்டு இருக்கான்னு தெரில. இங்கிட்டு ஓடிருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளோ பையன் நல்லா தான் இறக்கிட்டாங்க. அங்கவை அடுத்து நெக்ஸ்ட் என்னது? எங்கே போகிறீங்கன்னு எனக்கும் தெரில. போய்கிட்டு தான் இருக்கீங்க. போங்க அங்கிட்டு. போய் வயக்காடை பார்க்காம மனசு வராது உங்களுக்கு. அங்கவை மகளே, இவ கூட கொஞ்சம் நல்லவங்க. இவளும் அமைதியானவ. ஆனால் அவளுக்கு ஒரு தக்கச்சி பிறந்திருக்கு. இந்த அவள் தாங்க பெண் குயின். அவள் தான் பையில் சிக்க மாட்டேன்றா சொல்லி அவள் ஆய மூடல. இந்த வரவர் ஆயுசு 100 ஊரை விற்று 10 ரூபாய்க்கு கொடுத்துருவியோ. யாத்து நீ எங்கே விட மாட்டேன். கொம்பே நினைப்போ வாழவே மிதிச்சு விட்டான். வாழை பார்த்தா கொம்பே நினப்பு தான் வருது. கரெக்டாக வாழலே பார்த்து மிதிச்சு விட்டான். அவங்கிட்ட போய் படுத்தா அப்படி வாழை மிதிக்க மாட்டேண்ணே. பெண் கோயின் எங்கே போகிறீங்க? பெண் கோயின் யாத்து. நம்ம கரடி பிள்ளை பார்த்தீங்களா? எவ்வளோ சேட்டை பண்ணுறோம். அப்படி கரடி மாதிரியே இருக்கா. அண்ணா ஃபுல் செவலையாக இருந்தால் கரடி மாதிரி இருப்போம். படு சேட்டை பண்ணுறாங்க. இங்கிட்டு இருந்தால் அங்கிட்டு தப்போ, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு தப்போ. நான் கூட பிறந்து நாள் அப்பெல்லாம் ரிவர்ஸ்லேயே நடந்துக்கிருச்சு. உள்ள இது நடக்க எப்படி 10 நாள் ஆகுமிச்சே. அடுத்த நாளே பாலை குடிச்சு பையில் மலிச்சு தவிச்சு. இப்போ என்னடா அது ஃப்ரெண்டு யாருன்னா பண்ண மரமாகனு ஒன்று. அவங்க 2 பேர் தான் ஒன்றாவே தெரியும். நல்லா எக்கு எப்படி போடுதும்மா? காலை தூக்கி மேலே போட்டு பொழைக்கிறா. நான் பொழைக்காத நினச்சேன். எது பொழைக்காத அது பொழைச்சிக்கிச்சு. நாங்கடா வந்து பார்த்தாச்சா வயக்காடு எப்படி இருக்குண்டு? வயக்காடு பார்க்காம வரமாட்டேங்கிறீங்களே. நேற்று இந்த முள்ளெல்லாம் வெட்டி காலி வந்துட்டாங்க. தாருக்கா ஃபுல்லாக எம்புட்டு முள் கிடந்துச்சு. காலி வந்துட்டாங்க. இருந்தால் 2 கிண்டே கொடியை கடிக்க வைக்கலாம். வாங்கடா கொடி அடிக்கலாம். தண்ணி குடிக்க போகிறீங்களா? மாடெல்லாம் அப்போ தண்ணியை குடிச்சு கிளம்புது. போகட்டும், போனபடி போவோம். உங்களுக்கு இருங்க. தண்ணி கரண்ட் இருக்குது. தண்ணி வாய்க்காலில் குடிக்க விடலாம். தண்ணியை வினியை குடிச்சு கூடியா. உங்களுக்கெல்லாம் தண்ணி வேணாமா? பிரச்சனை இல்லை, கிடங்க. நம்ம தண்ணி சாயந்தரம் 3 மணிக்கு தான். இன்றைக்கி ஃபுல்லாக அங்கிட்டு தான் சுற்றணும். நேராக டைனஸு அந்த பக்கம்லாம் போகாதா? அந்த முள்ளை அங்கிட்டு போனால் சேப்சலம் களை எடுத்துருவீங்க தான். அந்த வெட்டின முள்ளை கொடி இருக்கும். என்னை துவக்க அடிக்கிட்டு வாங்க. இப்படி வெறும் தரையில் நிற்காமல் வாங்க. முட்டை முடிச்ச கட்டி கிளம்போ. தள்ளு இதோ வர்றப்போ தள்ளி நகட்டி வச்சிரு. கிறுக்கு கிரேசி 2 பேரம் பேத்தி எல்லாமே விட்டாரா? போயிட்டு தானே குச்சியம்மா தள்ளுங்கடா. இல்லை வரப்போ எங்கள் கருத்து வளர்த்த போகிறேன். தேய் கீழே போட்டு அமைக்கப்படாம. யாத்தே எந்திரிக்க முடியாமா? தள்ளு. பாருங்க எல்லோரும் என்ன கருத்தோண்ணா குளிக்கணும். எல்லோரும் குளிச்சத்தான். நீலாம் 1 வாரம் மழை நினைச்சாதான் பயப்படல. குளிரே அந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு? நெத்து இருந்தால் தரேன். ஓடு உள்ளே போங்க. ஆத்தே ரோசக்கார ரோசியா முத்தலுக்கு எல்லாம் வயிறு தண்ணி குடிச்சா வயிறு நினச்சிச்சா? போய் 2 கொடி இருக்கும். கன்ஃபார்மாக இருக்கும்னு நினைக்க நம்பிக்கை. உள்ளே போய் சுற்றுங்க. இதுலேருந்து அந்த முள் வரைக்கும் நல்லா கொடி இருக்குது. கரடி பார்த்து வா. கரடி சுற்றி வா. எல்லாம் போயிட்டாங்க. நீ கடைசி, நான் தான் கடைசி. அந்த பக்கம் அவங்கெல்லாம் அந்த பக்கம் போய் அந்த மரத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் அப்படி முள் தெரியாதா? பதமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கிறது. என்ன அங்கே ஒரு கொடியை கூட காணோம். அங்கிட்டு ஒரு கொடி இல்லைங்க. அங்கேருந்து பார்க்கற தூரத்துலேருந்து பார்க்குற கொடி மாதிரி தெரியுது. இது ஒரு கொடியாக கூட காணோம். அடே முடியா வாங்கிட்டு வா. நான் பைலட் பாப்பி. என்ன செய்ய பாப்பி? ஒரு கொடி இல்லாமல் போச்சே பாப்பி. நடங்க எங்கிட்ட திருப்பி அந்த முள்ளுக்குள்ளே மறுபடியும் போங்க. காஞ்ச கொடி தான் 2 இருக்குது. எனத்தவோ அதாவது கடிங்க. இப்போதைக்கு கடிச்சு 2 தண்ணி பக்கத்தில் இருக்குது. தண்ணியாக குடிச்சிக்கலாம். எக்கு போட்டு கடிங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் முதல்ல அப்போ ஆடு மேய்க்கும் போது இந்த ஏரியாவுக்கு வரும்போது அப்போ முள்ளெல்லாம் எதுவுமே கிடையாது. இது பட்டா தான். இதுக்கு அங்கிட்டு தான் கம்மா. அப்போ இந்த இடத்துல வெறும் துத்தி செடியாக அந்த கை நீளம் அவ்வளோ நல்லா வளர்ந்துருச்சுக்க. அங்கேருந்து பார்க்கல அப்படியே பச்சை பசைன்னு இருந்துச்சு. நம்ம பசங்க உள்ளே விட்டுருவேன். அப்போ 4 ஆடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 4னா ஆமாம் 4 தான் இருந்துச்சு. 5 ஊம்பிச்சு சேர்த்து 5 உருப்படி தான் அந்த இடத்துல வரும்போது. அப்போ இதுக்குள்ளே தப்பி விளாடுவாங்க அந்த சின்ன சின்ன. அப்போ ஊம்பிச்சு சின்னவ
அந்த ஸ்கைப்பாலோட கடா குட்டி, அதுக்கு போக நம்ம தென்னாவட்டோட மக கச்சா, அவங்க தான் நல்லா இருப்பாங்க. இதிலே ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. நல்லா துத்தியாக இருந்துச்சுங்க. அதுக்கு அங்கிட்டு நெல் வழக்கம் போல் நெல் போட்டிருந்தாங்க. நெல் அப்போ ஃபுல்லாக விளைஞ்சி நிற்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. நல்லா மழை டைமுங்க. அப்போ கரெக்டாக தை பிறக்க இன்னும் 1 மாதம் இருந்துச்சு. நல்லா பச்சை பஞ்சமே இல்லை நம்மளுக்கு கிடச்சி. இப்போ மொத்தமாக ஆகிப்போச்சு. நான் குட்டியம்மா இப்படி ஆகிப்போச்சு. ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஜெசிகா நான் வெட்டு எதுவும் ஸ்பெஷல் இருக்கா? ஒன்றுமே இல்லையே. பாருங்க, ஆஹா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுக்கு. முள் வெட்டாப்போ நிறையா கொடி இருக்க மாதிரி தெரியுது. இப்போ ஒன்றையும் காணோம். எங்கிட்ட மைக் செட்டை விட்டு வந்துட்டீங்க. மைக் செட்டு எங்கிட்ட கத்திக்காடா பைய உள்ள மைக் செட் மாயக்கா. வா 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 எங்கேயும் போகல. ஐயோ அத்தை விட்டுட்டு போயிட்டேன் நினச்சியா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எங்கே போகிறாங்க? ஆஹா நல்ல காய் கிடக்குங்க. பழமாயிடுச்சு. சீமா கருப்பில் பழம். தெரியாதா இந்தா மணி கவர் இந்தா மணி கவர் அடக்கிருக்கி கவர் நிறுத்து வேணாமா? நான் சந்தோஷம். இங்கே பாருங்க அதிசயத்தை. இங்கிட்டு மகாலிங்கம் பக்கம் அங்கிட்டு நல்லா மழை வெஞ்சிக்கிருக்குங்க. இறங்கி கும்புறு அங்கே கும்புறுது. இடிமின்னல் சத்தம் இங்கே வரைக்கும் நல்லா கேட்குதுங்க. பரவாயில்லைங்க. நல்லா அங்கிட்டாவது மழை பெய்யுது. இந்த பக்கமும் தேனி பக்கமும் இப்போ தான் இறங்குது. ஆண்டி வீட்டு பக்கம் லைட்டாக பார்ப்போம். ஆனால் மேற்க இறங்கினா நமக்கு வர சான்ஸ் கிடையாது. அதை விட பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஆணி 32, நாளைக்கு ஆடி பிறக்க போகுது. கரெக்டாக அந்த சீசன் அப்போ காற்று கொஞ்சம் கம்மியாக தான் நின்றுருக்கு. லைட்டாக அந்தளவு ஃபோர்ஸ் இல்லை, லைட்டாக அடிக்குது. சொல்லி வச்ச மாதிரி அந்த ஆடி மாதம் வந்ததுன்னா அந்த மழை கோணம் லைட்டாக தெரியுதுங்க. பார்ப்போம். மழை ஆனால் சுற்றி இறங்குதுங்க. பார்ப்போம். சீசன் மாறும்னு நினைக்கிறேன். அப்படியா வாங்க மறுபடியும் வாய்க்காடு போய் கொஞ்ச நேரம் நல்லா நின்று மேய்ஞ்சாங்க. இந்த முள்ளுக்குள்ளேயே மேய்ஞ்சாங்கப்பா. அதிசயமாக இருக்குது. ஏன்னா பட்டை கடிச்சாங்க. தண்ணியை குடிக்க வைப்போம். தண்ணியை குடிக்க விட்டு மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம். கருப்பட்டியே ஓடு கருப்பட்டியே. ஏய் அத்தை மேம் போங்கடா. யாரும் எங்கிட்ட பிரியாதீங்க. தண்ணி குடிக்க போகிறீங்க. இப்போ தான் தண்ணியே குடிக்க போகிறாங்க. அப்போ அதை தண்ணி சரியாக குடிக்கல. குடிக்காத இப்போ குடிக்க விட்டாத்தான் கொஞ்சம் தாகம் தீரும். நிறைய என்ன பெண் பையனை கழட்டி விட்டியா? முதல் உசிராக இருப்பா. அவள் கத்துறா. பையனை கண்டிக்கிறே மாட்டேன். போத அக்னியே எங்கே உங்கள் அம்மா உக்கானா? சிட்டுப்பில் அக்னியும் கூப்பிட்டா இப்போ திரும்புறா. இங்கே உங்கள் அம்மா உக்கானா? அம்மா விட்டுட்டியா நீயே? இப்போ இவ்வளோ பால் பப்புலே திரிறது, மேயிறது கிடையாது. இப்போ பார்த்தா பால்லே திரி மேயாத. செம்பரி ஆடெல்லாம் தண்ணிக்கு இப்போ தாங்க வாங்குறது. உங்களுக்கு தெரியுதா? இப்போ தான் இவ்வளோ எல்லாம் ஒன்றா ஒரு தண்ணி குடிக்க ஸ்டேஜ். பரவாயில்ல. நம்மளும் அந்த கட்டத்தில் இன்னொரு ரவுண்டு தண்ணி குடிக்க விட்டுருவோம். வாங்க ஓடியா தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் எம்புட்டு மேயலாம். எங்கேயோ ஒரு பக்கம் மழை பெஞ்சிக்கிருங்க. இங்கே வந்து குளிர் காற்று அடிச்சுக்கிருக்கு பாருங்க. அங்கே மழை பெய்யுது, இங்கே குளிர் காற்று அடிக்குது. நமக்கு இந்த தென்மேற்கு மழை இப்போ இங்கிட்டு பெஞ்சா வரும் மழை இறங்கினா. வெயில் என்ன இந்த அடி அடிச்சுக்கிருக்கு. எப்படா மேயிறீங்க? வாங்கடா தண்ணியை குடிச்சு வந்து மேயும்டா. செம்பிளாடு குடிச்சு கிளம்பிச்சிடா. நம்ம தான்டா நெக்ஸ்ட்டு கடமாடு குடிச்சு போகுது. இப்போ தான் செம்பிளாடு குடிச்சு போகுது. அடுத்து நம்ம போகணும். ஓடியா வா ஓடியா அம்மனி நீ வா போட்டு இரு பாரு. தண்ணி அப்பா குடிக்க மாட்டேறா. தாகத்து போகிறா. குடிச்சு வா. நீயா குடிச்சு வா. நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறேன். வாங்கடா வாங்கடா போகிறாடா. ஓடு அப்படியே எல்லாம் கொமரி தான் ஓடுது. தெரியாதா? நீ நடக்க மாட்டீங்க கிளவிங்களா? ஓடுங்க நீங்களாம். தண்ணி இருங்க ஓட்டி விட்டா தான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும் போல். பொறுமையாக குடிக்கவும். இதுதான் ஒரு நாளைக்கு 2 தடவை மதிய தண்ணியை குடிக்க விடணுங்களே. 2 தடவை குடித்தா தான். நான் குடிச்சியா கிரேஷே? பொறுமையாக குடிச்சோடா. தண்ணி எல்லாம் ஓட்டி விட்டுருக்கேன். தண்ணி ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் அது வரைக்கும் எடுத்து விட்டா மாடி வரணும் ரவுண்டை குடிக்கணும்ல. மழை இந்த பக்கம் இறங்கிச்சுங்க. அப்படியே லைட்டாக அங்கிட்டே கறங்கி அப்படியே விருதுநகர் பக்கம் தாங்க மழை போகுது. காற்றடிச்சு நம்ம பக்கம் காற்றடிச்சிச்சு. அப்படியே இறங்கி நல்லா பெய்யுதுந்தா. இங்கிட்டு நல்லா மழை இறங்கிடுச்சு. இங்கிட்டு தாங்க நல்லா இறக்குது. இங்கிட்டு இருந்த மழையை காணமே எங்கிட்டு போச்சுன்னு தெரியலையே. இந்த மழை பெஞ்சா சான்ஸ் உண்டு. காற்று நின்றா தாங்க மழை வரும். அதுக்கு முன்னாடி நம்ம நண்டு வந்து வா தண்ணியாக கூடி ஓடியா வரவி வந்து தண்ணியாக குடிக்கிறா. இன்ன வரைக்கும் காற்றே அடிக்காமல் இருந்துச்சுங்க. இப்போ தான் மழை இருக்குன்னு நான் சொன்னேன்ல. மறுபடியும் காற்றடிச்சு கிளச்சியே பிடிச்சிங்க. நமக்கு இன்னும் நேரம் சரியில்லை. எப்போ தான் மழை வரும்னு பார்ப்போம். உள்ளே கருத்தவனா இருக்காளா? ஆத்தே வா ஆத்தே உள்ளே ஏகப்பட்டு இருக்காங்க. பழுனே ஏகப்பட்டு இருக்கீங்களாடா. 5 பேருக்கு மேலே இருக்கீங்க. பழுனே இந்த மாதிரி என்ன படிக்கிறீங்க? இறங்கி உள்ள ஓடு. கருத்தவனை வரலையா? ஆத்தை ஓடு அவன் தண்ணியை குடிச்சு அவன் கிளம்புறான் அந்த பக்கம். அப்படியா கருத்தவனா குடிங்க. தண்ணி குடிக்காமல் பட்டியாக கிடக்க போகிறீங்க. அவங்க படுத்துட்டா இவர். ஆனால் பாவிலா எப்படி வருவியா நம்ம வாத்தியார்? அது மாதிரி படுத்து ஒரு தூக்கத்தை போட்டு இப்படி எல்லாம் படுத்துனாங்க. நல்லா வருவீங்கடே. காற்று நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்கோ. ஆமாம் உன் மகன் இருக்கிற ஆடெல்லாம் வாடு வரட்டுட்டான். நீ உன் மகனுக்கு பால் கொடு. எப்படி இன்னும் பால் கொடுத்துக்கிருக்காங்க? வெள்ள முடியாண்ணே இன்னும் பால் குடிச்சிக்கிறீங்க ஒட்ட பிள்ளை. ஆனால் இருக்கிற முத்தழகு இந்த ரோசியெல்லாம் ஆடு வரட்டுற இவர் பால் குடிச்சிருக்காரு. ஏண்டாடே நாளைக்கு இதெல்லாம் அரைக்கிறதுக்காக கும்மியெல்லாம் சேர்க்குறாங்க. உங்களுக்கு இதில் எம்புட்டு முள் கிடச்சி இங்கேருந்து பார்த்தா அங்கெல்லாம் இருந்துச்சுங்க. நல்லா எல்லாத்தையும் கும்பிச்சிட்டாங்க உலக கும்மியை வச்சு நாளைக்கு இதெல்லாம் அரைக்கிறதுக்காக. பரவாயில்லங்க. முடிஞ்சளவுக்கு இந்தளவு சுத்தம் பண்ணுதாங்க. இந்த மிஷின் நல்லா பரவாயில்ல.
யூஸ் ஆகுது, முள்ளுக்காகுது நல்லா அழகாக குமிக்க வைக்க முடியுது, அப்படியே நின்ற இடத்துல அரைக்க முடியுது. ஆனால் மழைகளை பெஞ்சிச்சுக்க இவங்களுக்குலாம் வேலை கிடையாமல் போயிருங்க. முள் நல்லா அரைச்சிட்டேன், க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த பக்கமெல்லாம், வடக்கு பக்கமெல்லாம். இன்னும் ஒரு 2-3 நாள் கிடச்சா இங்கிட்டு இந்த தெற்கு பக்கம்லாம் காலி வெட்டுருவாங்க, அடித்து நெருக்கி சுத்தம் பண்ணிடுவாங்க. ஆனால் 2 நாளில் ஒரு சொட்டு மழை வந்துச்சுன்னா இவங்களுக்கு உள்ளே இறங்கவே முடியாது. மைக் செட் மாயக்கா, பாராட்டலாம் மாயக்கா. இன்னும் நம்ம அம்மனிக்கு பால் கொடுத்து கொஞ்சமா அந்த எப்பப்போ வருதோ அப்போ பாலை கொடுக்குறேன். நான் கூட எப்படியோ நினச்சேன் மைக் செட்டில் குச்சி ஓட்டி என்கிட்ட ஓட போகிறான்ட்டு. இன்றைக்கி பேர் சொல்கிற அளவுக்கு ஆகிட்டேன். உன்னை பாராட்டலாம், அந்த மூலி இருக்காளே அவள் தான் அப்படி. ஆனால் நீ பரவாயில்ல மாயக்கா, நீயும் உங்கள் அம்மா கருவச்சி மாதிரியே கரெக்டாக பேர் சொல்லிடுவேன். இன்றைக்கி ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்தில் காணப்படும், ஒரு சில இடங்களில் மழை தீவிரமாக இருக்கும், ஒரு சில இடங்களில் மழையே பெய்யாது. அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு பக்கம் இந்த பக்கம் மழை பெஞ்சு, இப்போ வடக்கு பக்கம் எங்கிட்டோ மழை பெய்யுது. ஆனால் இப்போ காற்று லைட்டாக குறைஞ்சி நின்றுருக்குங்க. நல்லா அடிச்சிச்சு, டப்புன்னு நின்றுச்சு, திருப்பி லைட்டாக காற்று அடிக்குது. ஆனால் மழை எங்கிட்டோ பெய்யுதுங்க. ஆனால் மழை பெய்யும் நான் நினைக்கிறேன், பார்ப்போம். 2 டேஸ்க்குள்ளே கொஞ்சம் ஒரு மழை பெஞ்சா, இருந்தாலும் 2 மழை பெய்யணும், ஆனால் ஒரு மழை பெஞ்சா போதும் தான் நினைப்பேன். எனக்கிட்ட அதுவே பெரிய அதிசயம் தான். சரி நண்பர்களே, நாங்கள் இப்போ தோட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இந்த காணொலி இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை சந்திக்குவா. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம். இந்த வீடியோவை வழங்குவோர் நம்ம சுப்புத்தாயி தான். அவள் தான் கத்திக்கிருக்கா என்னன்னு தெரியல, எங்கிட்ட விட்டுட்டேன். இப்போ தான் பைபிள் கூட்டத்தோடு வந்துட்டு நினைக்கிறேன். ரைட் அம்மா பாய். இவங்களை போய் ஒன்று சேர்க்கணும். அக்கு வர ஆணி வர ஓடுவாங்க. தோட்டத்தை பார்த்தாங்கன்னா நேற்றெல்லாம் ஓட்டாங்க, கட்டுப்படுத்த முடியல. இந்த வந்துட்டா வரும். வந்துட்டியா சுப்புத்தாயே, இங்கே வர்றியே, இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா